வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்தில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது என்டிஏவினுடைய கூட்டணி அரசாங்கம் இருக்குது. நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு. ஜேடியு, பிஜேபி மற்றும் சில குட்டி குட்டி கட்சிகள் அடங்கிய என்டிஏ அரசாங்கம் இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் அடங்கிய கூட்டணி இருக்குது. ஜன்ஸ்வராஜ்ன்ற பெயர்ல பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மும்முனை போட்டியா இருக்குது. யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். ருத்ரா ரிசர்ச் அண்ட் அனலிட்டிக்ஸ் அவர்கள் முதல் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க. மொத்தமா 243 தொகுதிகள் இருக்குது. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுல சில கேள்விகளை கேட்டுட்டு யாருக்கான வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கருத்து கணிப்பு 25 தொகுதியில் எடுத்திருக்கிறாங்க. 15,000 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. மார்ச் 22 இருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரினுடைய கவர்மெண்ட் அதனுடைய செயல்பாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமா இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ஹைலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு 42% மக்களும், ஓரளவு திருப்தின்னு சொல்லிட்டு 16% மக்களும், திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 40% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆவரேஜான பதிலாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. 42 + 16 கிட்டத்தட்ட 58% மக்கள் ஓரளவு ஓகே அப்படின்ற நிலைமையில இருக்கிறாங்க. அதில் அடுத்தது எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு மிகவும் திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு 45% மக்களும், ஓரளவு திருப்தின்னு சொல்லிட்டு 12% மக்களும், அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு 39% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஆவரேஜான பதிலாக தான் பார்க்கப்படுது. அண்ட் அடுத்தது பிரதமர் மோடி அவருடைய செயல்பாடை நீங்க எப்படி பார்க்குறீங்க, பீகாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது ஹைலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது 56%, சம்வாட் சாட்டிஸ்ஃபைடு ஓரளவு திருப்தின்றது 12%, அதிருப்தின்றது 30% இருக்குது. கிட்டத்தட்ட 68% மக்கள் பிரதமர் மோடியினுடைய செயல்பாடு திருப்திகரமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது சிஎம் ஃபேஸ், யார் உங்களுடைய முதல்வர் வேட்பாளரா இருக்கணும், உங்களுடைய முதல்வர் முகமா இருக்கணும் அப்படின்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 35% மக்களும், நிதிஷ்குமார்னு 25% மக்களும், சிராக் பாஸ்வான் அப்படின்னு 16% மக்களும், சாம்ராஜ் சௌத்ரி பிஜேபியினுடைய நபர் தற்பொழுது துணை முதல்வராக இருக்கிறாரு, இவருக்கு 8% மக்களும், பிரசாந்த் கிஷோருக்கு 7% மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலை வாய்ப்பின்மை மற்றும் புலம்பெயர்தல் அப்படின்றது 55% மக்களினுடைய பிரச்சனையா இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்குது. ஸோ பீகார் அப்படின்னாலே வேலை வாய்ப்பின்மை தான். ஸோ வேலை வாய்ப்பின்மையும் மக்கள் வேலைக்காக புலம்பெயர்தலும் தான் பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கான வாய்ப்பு அப்படின்ற கேள்விக்கு பிஜேபிக்கு 25%, ஜேடியுக்கு 16%, எல்ஜேபிக்கு 5% ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. மகா கட்பந்தில் ஆர்ஜேடிக்கு 28%, காங்கிரஸுக்கு 7%, மற்றவர்கள் 16% சொல்லியிருக்கிறாங்க. நாம கூட்டணி வைஸ் பார்க்கும் பொழுது என்டிஏவுக்கு 46% மக்களும், மகா கட்பந்துக்கு 35% மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. வித்தியாசம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9% இருக்குது. என்டிஏ 46%, மகா கட்பந்த் 35% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. ருத்ரா ரிசர்ச் அண்ட் அனலிட்டிக்ஸ் இவர்களினுடைய முதல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அங்க என்டிஏவுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்டிஏ அரசாங்கம் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.